ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கொண்டக்கடலை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க இது. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு சுண்டல் அவிச்சு வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் முழுசாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.